சார், பெண்ணியம் பற்றி பேசும் திமுக உங்களுக்கு தெரியும். நாங்கள் தான் பெண்ணியத்தை காப்பாற்றணும், பெரியார் தான் பெண்ணியத்தை கொண்டு வந்தார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு விஷயம், ரீசெண்டான 2 கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஒன்று முதலீட்டாளர் மாநாடு, இன்னொன்று வந்து சரி ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன், ஒன்று திமுக ஃபங்க்ஷன். இளநீ ஒன்று சொல்றியா இன்னொன்று வந்து காவாலியா அந்த காவாலா கூட பரவாயில்ல. அந்த நடன பெண்கள் போட்டிருந்த ஆடை வந்து மிகவும் கேவலமாக இருந்தது. நீங்கள் மாநாடு மயிலாடெல்லாம் பார்த்தது இல்லையா? அதானங்க அவங்க வரலாறு. சிஎம்மாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்? கருணாநிதி அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது அவர் பார்த்த பெரிய வேலையே மாநாடு மயிலாடு தான். இப்போ எப்படி இங்கே தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். பெரிய மழை வெள்ளம் வந்தது, இது இங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்துருக்கும். எவ்வளோ மூழ்கிச்சு, எவ்வளோ பேர் உயிர் பிழைக்க மாட்டோமான்லாம் இருந்தாங்க. ஒவ்வொருத்தனும் 2000 ரூபா, ஒரு ஆளுக்கு 2000 ரூபா டிக்கெட்டு. ப்ரைவேட் போட்டை வர வச்சு எல்லாம் எஸ்கேப். ஒரு 4 பேர் கொண்ட குடும்பம் 8000 ரூபா செலவு பண்ணி வெளில போச்சு. எங்கடா தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பின்னு பார்த்தா மேக்கப் போட்டு இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இப்படி டேர்ன் பண்ணுறாங்க, அப்படி டேர்ன் பண்ணுறாங்க. அப்புறம் தருமபுரி எம்பி பார்த்தா அவர் 18,000 ட்விட்டோ நம்ம போட்டிருக்காரு. நான்லாம் முக்கி ட்விட்டு போடுறேன், 1000 ட்விட்டுக்கு மேலே 1800 என்னமோ போட்டிருக்கிறான் இத்தனை வருஷத்தில். அவர் பார்த்தா எத்தனையோ ஆயிரமோ இருந்தது, 40,000 என்னமோ சம்திங். இப்போ 4 பூரா உட்காந்து ட்விட்டு மட்டுமே போட்டுட்ருக்காரு. இவர் கருணாநிதி அப்படி தான். எல்லாம் இவங்களுக்குலாம் ரோல் மாடல் யாருன்னா கருணாநிதி தான். அவர் சிஎம்மாக இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு சொல்லி சினிமாக்காரங்கள்லாம் வச்சு டான்ஸ் போடுறது, மாநாடு மயிலாடவில் போய் உட்காந்துக்கிறது, இது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஈவே ராமசாமிலாம் வந்து பெண்ணியம். ஈவே ராமசாமி என்றைக்குமே பெண்ணியம் பேசுனது கிடையாது. ஈவே ராமசாமி என்றைக்குமே ஜாதி ஒழிப்பு பேசுனது கிடையாது. ஈவே ராமசாமி என்றைக்குமே ஜாதிய பாகுபாடுகளை ஒழிப்பதற்காக பாடுபட்டது கிடையாது. இதெல்லாம் வந்து ஈவே ராமசாமி செத்ததுக்கப்புறம் இவங்க பண்ண பில்டப் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்கில் போட்டாங்க. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது நமக்கு ஆழமாக மனசில் பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் எவன் வந்து சொன்னாலும் நம்ம அதை நம்ப மாட்டோம். ஏன்னா அச்சில் இருப்பது தான் அறிவு நம்மளை பொறுத்த வரைக்கும். டெக்ஸ்ட்டில் பிரிண்டட் பேப்பரில் படிச்சுட்டா அது அறிவு. உங்கள் சுய சிந்தனையில் ஒரு விஷயம் வந்ததுன்னா உங்களுக்கு அறிவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இந்தியர்களுடைய மனநிலை, பிகாஸ் ஆஃப் மெக்காலே எஜுகேஷன். இதில் நிறைய பாதிப்பாளர்கள், விக்டிம்ஸ் ஆஃப் மெக்காலே எஜுகேஷன் ரொம்ப அதிகம். இந்திய தத்துவத்திலே நிறைய பேர் விக்டிமாக இருந்திருக்காங்க. நான் பேசி புரிய வச்சுருக்கேன். நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் படித்ததுனால தான் இப்படி யோசிக்கிறீங்க. பட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அவங்கள கொண்டு வந்திருக்கேன். இது வந்து எல்லாருமே விக்டிம்ஸ் தான் மெக்காலே எஜுகேஷனுக்கு. அதனால தான் காங்கிரஸ் வந்து மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றாமல் இருந்தது. நரேந்திர மோடி வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வராரு. இது ஒரு பக்கம் வரலாறு. இவங்க பேசின பெண்ணியம் எப்படின்னு பாருங்கள். இவர் வந்து ப்ராஸ்டிடியூட்ஸ்கிட்ட போவார் ஈவே ராமசாமி. இது ஆணைமுத்து அவருடைய வரலாற்றில் ஆவணப்படுத்தியிருக்கார். ஈவே ராமசாமியோட எல்லா வரலாற்று புத்தகத்துலையும் இது இருக்குது. அவர் வந்து ப்ராஸ்டிடியூட்டாக ஆத்தங்கரையோட ப்ராஸ்டியூட்ஸ் கூட குமாராட்சின்னு இருப்பார். இவங்க ஒய்ஃப் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து இவர் கொடுப்பாங்க. இதில் ஏதாவது பெண்ணிய முன்னேற்றத்திற்கான அடையாளம் தென்படு தான் நீங்கள் சொல்லுங்களேன். ஈவே ராமசாமியோடைய வாழ்வியல் டோட்டல் பில்டப் அந்த புக்கில் வந்து ஒன்லி பில்டப். நீங்கள் இப்போ அந்த புத்தக கண்காட்சியெலாம் நடக்குதுன்னா நீங்கள் போனீங்கன்னா பெரிய பெரிய புக்காக போட்டிருப்பான். ஈவே ராமசாமி இது பெரியார் அன்றும் இன்றும் என்றும் அப்படின்னு போட்டிருப்பான். பெரிய புக்கு, அவ்வளோ பெரிய அட்டை இருக்கும், 3000 ரூபாய் என்னமோ இருக்கும் வேலை. உள்ளே திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணாக்கு இருக்காது, ஒரு கருத்து இருக்காது. இப்போ உங்களுக்கு பின்னாடி நீங்கள் வந்து விவேகானந்தருடைய புகைப்படத்தை வச்சுருக்கீங்க. அதில் இருக்கிற ஒரு கருத்தை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எல்லா சக்தியும் உனக்குள்ளே இருக்கிறது, உன்னால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குன்னா, இந்த கருத்தை நீங்கள் 20 வயசில் பார்க்கும்பொழுது ஒரு அர்த்தத்தையும் 30 வயசில் பார்க்கும்பொழுது வேறொரு பரிமாணத்தையும் உங்களுக்கு வழங்கும். நான் எழுதி தரேன். விவேகானந்தருடைய எந்த ஒரு கோட் எடுத்திங்கனாலும், இந்த பக்கம் பாரதி வச்சுருக்கீங்க, பாரதியுடைய வரிகளை நீங்கள் எடுத்துறீங்க, ஒரு 2 வரி. பாரதியோட வரி இல்லாமல் தமிழ்நாட்டில் வாழவே முடியாது இல்லைங்களா? பாரதியுடைய வரிகள் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அவர் 39 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அவர் எழுதி வச்ச பல வரிகள் அச்சில் வராமலேயே போய்விட்டது. பாரதி படத்தில் ஒரு கணக்கு வரும், பாறையில் உட்காந்து கணக்கு போட்டுட்ருப்பார் பாரதி. 38,000 என்னமோ, நம்பர்ஸ் பேபி வேறே ஆகலாம், 38,000 என்னமோ போட்டு வைப்பார். நான் எழுதி வச்சிருக்கிற இந்த பக்கங்களை எல்லாம் அச்சில் ஏற்றுவதற்கு இவ்வளோ செலவாகும் அந்த காலத்தில். அப்போ எவ்வளோ அந்த மனுஷன் எவ்வளோ எழுதியிருப்பார். அது எல்லாமே அச்சில் வரல. பாரதியார் கவிதைகள் இத்தினோண்டு புக்கு தான் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அவர் எழுதின வரிகள் ஒன்று பேசப்பட்டுட்டு இருக்கு. நீங்கள் 1 மணி நேரம் மேடையில் பேசுகிறீங்கன்னா பாரதியோடைய வரிகள் இல்லாமல் உங்களால் பேச முடியாது. பாரதி வரிகள்னால் தமிழை செத்துருவான். ஒரு சினிமா பாருங்கள், ஒரு சினிமா பாட்டு சுட்டும் வீழ்ச்சிடுவாரே, எத்தனை பாட்டு, எத்தனை தாக்கம். கன்னத்தில் முத்தமிட்டால் எத்தனை தாக்கம். சாதாரணமாக எங்கேயோ எப்படியோ எதுலேயோ எழுதி வச்ச வரிகள் அப்படி ஒரு இது வரும்.
ஒவ்வொரு முறை நீங்கள் பாரதி பாட்டை படிக்கும்போதும் அந்த 4 லைனுக்கு வேறு அர்த்தம் வரும். ஈவே ராமசாமியோட கருத்தில் இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு கருத்து வந்து எவனையா சொல்ல பார்ப்போம். தேர்ந்தெடுத்து அவங்க எழுதி வச்சிருக்க வரியை பாருங்களேன். தேர்ந்தெடுத்து ஒரு எழுதின கருத்துல இது எவ்வளோ பெரிய கருத்து தெரியுமா அப்படின்னு கல்வெட்டில் பொறிச்சு வச்சது என்ன தெரியுமா? கடவுளை நம்புபவன் முட்டாள். சரி, ஏன் முட்டாள்? இது என்ன இதில் ஒன்று பெரிய அறிவு இது வேணுமா? இதுக்கு ஒருத்தனை திட்டுறதுக்கு என்ன பெரிய அறிவு? எல்லாம் முட்டாள்ப்பா அப்படின்னா இது எவனா தான் சொல்லலாம். இதில் என்ன பெரிய பெருமை? நாய் நெறி கூட தான் சொல்லுவோம், ரோட்டில் போகிறவங்க தான் சொல்லுவோம். இது கருத்தா? இது யோசிச்சு பாருங்க. நீங்கள் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கடவுளை நம்புபவன் முட்டாள், கடவுளை நம்புபவன் காட்டு மீறாங்க, இதெல்லாம் ஒரு கருத்தா? யோசிச்சு பாருங்கள். இது ஒரு பெரிய அறிவு பொழுது நீங்கள்லாம் ஈவேராவை படிக்கிறீங்களா? ஈவேராவை படித்து பார்த்துட்டு இதில் ஒன்றுமே இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஏதாவது இருந்தால் நீ சொல்லு. நீங்கள் அவருடைய பெண்ணிய முன்னேற்ற கருத்துக்களை பாருங்களேன். பாரதி சொல்கிறான், காதலன் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து புதுமை பெண் எப்படி இருக்கணும்னு படிப்படியாக சொல்கிறான். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள். ஒரு பெண் எப்படி இருக்கணுமா? நிமிர்ந்த நன்னடை, அச்சமும் நாணமும் நாய்கட்கு வேண்டுமா? பாரதி பேசுகிறான். கேட்கும் போதே ஒரு பெண்ணுக்கு ஒரு இது வருது. பாரதி சொன்ன புதுமை பெண் பெண்ணாகவே தன்னை உயர்வாக உணர்கிறாள். அவள் பொண்ணாக இருக்கிறதே அவள் பெருமையாக நினைக்கிறாள். பொண்ணாகவே அவள் வந்து உயர்வாக நினைக்கிறாள். அவ்வையார் என்ன சொல்கிறாங்க? மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. இதெல்லாம் பெண்ணிய முன்னேற்றம். இவர் என்ன சொல்கிறாரு? ஆணாக மாறுவது தான் பெண்ணுக்கான முன்னேற்றம். கிராப்பேட்டியோ கர்ப்பப்பை தூக்கி வெளில போட்டுரு. இதெல்லாம் தான் ஈவே ராமசாமி சொல்கிற பெரிய கருத்துக்கள். கர்ப்பப்பையை வந்து பெண்கள் வெட்டிக்கணும், யார் கூட வேணால் போகலாம், எப்படிலாம் இருக்கலாம். கற்பென்று ஒன்று இருந்தால் அதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போங்கிறான் பாரதி. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஊர் மேயர் தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போன்றார். யார்? ஈவே ராமசாமி. புரியுதா? ரெண்டு பேரும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டு சமகாலத்தவர்கள் தான். பாரதி எங்கே நிற்கிறான், இந்த ஆள் எங்கே இருக்கிறாருன்னு நீங்கள் பாருங்கள். அவர் எங்கே அந்த கோபுரத்தில் இவர் எங்கே குப்பை மூட்டை இருக்காருன்னு பாருங்கள். இவருடைய கருத்துக்கள் எல்லாம் எவ்வளோ குப்பையா, எவ்வளோ அசிங்கமாக அருவருப்பான கருத்துக்களாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ கோட்டு சூட்டு மாட்டிக்கிட்டால் பெருமை, வேட்டி சட்டை கட்டினா அவமானம் நினைக்கிறேன்னா அப்போ நீ வெள்ளைக்காரன் தான் உயர்ந்தவன் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. அப்போது ஒரு பெண் ஆணாக உடை அணிந்து கொண்டால் அவள் பெருமையாக நினைக்கிறா அப்படின்னு சொன்னால் அங்கேயும் ஆண் தானே உஸ்தின்னு அர்த்தம். ஆண் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டா, கிராப் வெட்டிக்கிட்டா பெருமை. புடவை கட்டிக்கிட்டே பெண்ணாகவே பெண் பெருமையாக இருக்கலாமே, பெண் உஸ்தின்னுன்ற ஒரு எண்ணத்துக்கு வரலாமே. புடவைன்னு இல்லை, பெண்களுக்கான எந்த உடையாக இருந்தாலும் ஆண் போல உடை அணிவதை ஒரு பெண் பெருமையாக கருதுகிறான்னு சொன்னால், பெண் போல உடை அணிவதை ஒரு ஆண் இழிவாக கருதுகிறான்னு சொன்னால் அப்போ எங்கே சார் பெண்ணிய முன்னேற்றம் வந்தது? யோசிச்சு பாருங்கள் நீங்கள் சைக்காலஜிக்கலாக. இவங்களுக்கும் பெண்ணிய முன்னேற்றத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்க ட்ரௌசர் போட்டு நான் ஆடுறதை பார்த்து நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது காலாகாலமாக திமுக கூட்டத்தில் நடக்கிற விஷயம். இது இல்லைன்னா தான் நான் ஆச்சரியப்படுவேன். ஓகே, நீங்கள் கூட்டம் சொன்னதுக்கு நான் வரேன். ஜென்ரலாக திமுக வந்து கூட்டம் கூட்டத்தில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கலைஞர் இருந்த வரையுமே அது ஆப்வியஸாக நடந்திருக்குன்னு சொல்லலாம். பட் லாஸ்ட் ஒரு 6 மாசமாக நடந்த எந்த கூட்டத்துலையும் வந்து பெரிய க்ரௌடு கிடையாது. கலைஞர் 100ன்ற ஒரு மிகப்பெரிய விழாவில் ரஜினி, கமல் போன்ற முன்னணி நடிகர்கள் கலந்து பண்ணும் கிட்டத்தட்ட 3000 சீட்டுக்கு மேலே ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ரஜினி பேசும்போது 150 பேர்ல 200 பேர் தான் இருந்தாங்க அந்த இடத்துல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ இந்த கூட்டத்துக்கு ரான்னு பாட்டு போடுறான். அது இல்லை, இது ராரான்னு போட்டுமே வந்து இதுவுமே ஒரு ஃபெயிலியர் மாநாடு, கூட்டத்துக்கு ரொம்ப தடுமாறுறாங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை ஒரு சைடில் வந்து எண்மண் போக நடக்கவே முடியல அவரால். அதுதான் அவங்க நடக்கவே முடியல, அவ்வளோ இதுவாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? மக்கள் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையாக சொல்கிறேங்க, திமுகவால் பாஜக அளவிற்கு கூட்டம் முடியவில்லை. இதுதான் நிதர்சனம். நான் இதை சவாலாகவே பல இடங்களில் சொல்லியிருக்கேன். எங்கள் பகுதியில் நெய்வேலியில் ஒரு கூட்டம் போட்டு கூட்டம் வராமல் அந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணாங்க. கூட்டமே வராமல் திமுக கூட்டமே வராமல் நடத்த முடியாமல் கேன்சல் பண்ணாங்க. ஆனால் அதே இடத்துல நாங்கள் பல கூட்டங்கள் போட்டு சேருக்கு உட்கார்றதுக்கு கூட்டம் தள்ளி நாங்கள் வந்துருக்கிறோம். நீங்கள் சொன்னது போல் எண்மக்கள் யாத்திரையில் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது பெரிய சவாலாக இருக்குது. இளைஞரணியிலேருந்து ஒவ்வொரு இடத்துலையுமே தனியாக இருக்கின்ற ஆட்கள். இத்தனைக்கும் வந்து அண்ணாமலை அவர்கள் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 காவலர்கள் அவருக்கு இந்த பிரிவு பாதுகாப்பு இருப்பதுனால அவங்களாம் இருக்காங்க. அவங்களாலாம் முடியல. அவங்களால ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால எதையுமே கட்டுப்பட முடியும். எங்கே போனானே தெரியல. கூட்டத்தில் எல்லாம் அம்மிங்கெல்லாம் ஒரு பக்கம் எல்லாம், இந்த பக்கம் ஒரு போலீஸ், அந்த பக்கம் ஒருத்தர் துப்பாக்கி வச்சு நிற்கிறாரு. எல்லாம் கூட்டத்தில் அது அப்புறம் ரொம்ப சிரமப்பட்டு, இப்போ கடலூர்லேயே கூட ரொம்ப சிரமப்பட்டு அந்த கூட்டத்தை விலக்கி அதற்கு பிறகு தலைவரை வந்து லைட்டு இந்த 2 பக்கம் போட்டு மக்களுக்கு பண்ணுறோம். அதே போல் ஒரு கட்சி நிகழ்வுக்கு கட்சிக்காரங்க வர்றது இயல்பு. பொதுமக்கள்
குழந்தைய வச்சுட்டு, பச்சை குழந்தைய வச்சுட்டு, வயசானவங்க, தள்ளாத வயதில் வந்து நிற்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. எங்கேருந்து வந்தாங்க, எப்படி இவங்க வந்தாங்கன்னு எங்களுக்கே தோணுது. நான் பிரியாணி கிடையாது, குவார்டர் கிடையாது, காசு கிடையாது, அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடங்களில், மொட்டை மாடிகளில், நடைபயணம் போகிற பாதைகளில் அங்கே மக்கள் வெயிட் பண்ணி கை காட்டுறது, கடைகளில் அவங்க நின்று பார்க்குறது, அதை வந்து இவர் பார்த்துட்டு கை அசைக்கும் போது அவங்க ஆசையாக சிரித்து சந்தோஷப்படுறது, இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு மனநிலையை ஏற்படுத்துது. இப்போ இல்லை, இதே மாதிரி ஸ்டாலின் வந்து ஏதோ ஒன்று போனார், நமக்கு நாமே என்னமோ போனார். அப்போல்லாம் இந்த வைப்பை பார்க்க முடியல. அங்கே எல்லாமே செட்டப் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. இவரா இந்த கடையா அந்த கடையா எல்லாம் செட்டப். ஆனால் இது அப்படி இல்லை, எல்லாமே இயல்பாக நடக்குது, ஆர்கானிக்காக, ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது. நீங்கள் அதை அந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் அந்த ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இவ்வளோ வைப்பு இருக்குது, எப்படி இவருக்கு இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எப்படி ஒரு 2-3 வருஷம் தான் அவருடைய அரசியல் பயணம். அதற்குள்ளாக இவர் எப்படி எல்லாருடைய மக்கள் மனதிலும் இவர் போய் ரீச் ஆனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இயல்பாக எழும். நான் தான் சொன்னேன், தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் தலைவராக மக்கள் மனங்களில் நிறைவதற்கு எல்லா லீடர்ஸ்க்குமே குறைந்தபட்சம் ஒரு 20 வருஷம் டைம் ஆகும். 10 to 20 வருஷம். கருணாநிதியாக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், வைகோவாக இருக்கட்டும், ராமதாஸாக இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், நீங்கள் எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸ்னு மக்கள் மனசில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரைத்துறையாக இருக்கும். அந்த திரைத்துறையில் ரொம்ப நாள் இருந்திருப்பாங்க. அந்த ஃபெமிலியாரிட்டி வச்சு பாலிட்டிக்ஸில் இதாக இருப்பாங்க. ஒரு 10-20 வருட பயணங்கள் இருக்கும். நீங்கள் எல்லாருக்கும் இந்த ரூல் வந்து காமன். பட் ஷார்ட் ஸ்பேனில் ஒருத்தர் போய் மக்கள் மனசில் டக்குன்னு ரீச் ஆகிட்டாருன்னா அது என்னாமல் மக்கள் இயல்பாக வராங்க. இப்போ என்னென்னா திமுக வந்து கூட்டம் முடியாமல் கஷ்டப்படுது. எல்லாம் விடுங்க, ஒரு இந்த பிரளயத்தில் எல்லாம் ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. எண்மண் எண்மக்கள் யாத்திரைக்கு எதிராக பைக்கில் கிளம்பினாரில்ல உதயநிதி, என்னாச்சு? அது ஃப்ளாப் ஆயிடுச்சு தான். அவர் 2 நாள் போயிட்டு அப்புறம் இளைஞர்கள்லாம் போயிட்டு நேற்று ஏதோ ஒரு 10 பைக் வச்சு உள்ள இது பண்ணாங்க. அது இன்ஃபேக்ட் ஃபுட்டேஜே கிடையாது, நமக்கு என்ன ஆச்சுன்றதே யாருக்கும் தெரியாது. அப்போ அதை கேட்கணும்ல, பைக் தூக்கிட்டு கிளம்புனியாப்பா, ராயல் என்ஃபீல்டு தூக்கிட்டு போனீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, நாங்கள் தமிழ்நாடு முழுசும் பைக் ரேலி போகிறோம். நீங்கள் என்னாச்சு? ஒருத்தர் வரல சார், ஒருத்தர் கண்டுக்கல, கூட்டமே வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை விட்டு கிடச்சிட்டாங்க. அந்த பிம்பம் உடைய ஆரம்பிச்சிச்சு. அந்த போலி பிம்பம்ன்றது இந்த மீடியாலாம் வளர்ந்ததுக்கு அப்புறம், ஆர்கானிக்காக தலைவர் வந்ததுக்கப்புறம் திமுகன்ற பிம்பம், போலி பிம்பம், அவங்க கட்டமைச்ச பிம்பம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறீங்க? திமுக என்றைக்குமே வந்து மைனாரிட்டி திமுக தான் சார். நீங்கள் திமுக வந்து என்றைக்குமே மக்கள் விரும்பி உட்கார வைக்க மாட்டாங்க. நீங்கள் வரலாற்றை எடுத்து பாருங்கள். அண்ணாதுரை இறந்ததுக்கப்புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கருணாநிதி அவர்கள் வரல ஃபஸ்ட் டைம், புரியுதுங்களா? இவர் இறந்துடுறாரு, கூட்டை குழப்பி அவர் வந்துடுறார். பெரிய தலைவர்கள் இருந்தாங்க, கூட்டை குழப்பி வந்துடுறார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் என்கிற ஒரு பிம்பம், ஒரு தலைவர் வந்து உருவெடுப்பதற்கு வரை கருணாநிதியினுடைய ஆட்சி இருந்தது. எம்ஜிஆர் இருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வனவாசம்லாம் சொல்லுவாங்க. அவர் இருந்த வரையும் 10-13 வருஷம் இவரால் வரவே முடியல, தலையெடுக்கவே முடியல. அவர் உடம்பு சரியில்லாத இருந்தப்போ வந்து எனக்கு அவர் உடம்பு சரியில்லாமல் வர வரைக்குமாவது எனக்கு ஓட்டு போடுங்கன்னு இவர் ஓட்டு கேட்ட கதையெல்லாம் இருக்கு. அப்புறம் வந்து விட்டு அந்த மாதிரி காமெடியெல்லாம் பண்ணார். அதற்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு கூட மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து அட்ராசிட்டி பண்ணதா மக்கள் ஃபீல் பண்ணுற டைமில் இவர் இவர் உட்கார வைப்பாங்க. அதாவது கருணாநிதி வேணும்னு ஓட்டு போடல, ஜெயலலிதா வேணான்னு ஓட்டு போட்டாங்க. அதற்கு பிறகு இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் இருந்தாங்க. இவரால் அப்புறம் எமர்ஜாகவே முடியல. அவங்களுடைய இறப்புக்கு அப்புறம் தான் திருப்பி திமுக. என்றைக்குமே திமுக கருணாநிதி அவர்கள் தமிழகத்தில் சப்ஸ்டிடியூட் சிஎம் தான். அவர் வேணும்னு மக்கள் ஓட்டு போட்டதே கிடையாது. ஏன்னா பெரிய தலைவர், நீங்கள் சப்ஸ்டிடியூட் சிஎம், இட்ஸ் ட்ரூ. நீங்கள் பெரிய தலைவர்னா ரொம்ப நாள் வாழ்ந்தார், அதனால் பல முறை அவரால் ஆட்சியில் உட்கார முடியுது. பட் மக்கள் விரும்பிய ஒரு தலைவரா சார்? ஸ்டாண்டப் காமெடிலாம் வந்தது சார். நான் இதை சொல்ல விரும்பலை அரசியல் ரீதியாக. ஒரு ஸ்டாண்டப் காமெடின்னு வருது, திரைத்துறையிலேருந்து வந்தவர். அவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடியில் சொல்லுவார், பேர் தெரில எனக்கு. ஜெயலலிதா அவர்கள் இறந்துட்டதுக்கு பிறகு கருணாநிதி அவர்கள் இருக்கார், இன்னும் கருணாநிதி இருக்கிறாருன்னு பேசுவார். அதுக்கெல்லாம் சிரிப்பாங்க. சமூக வலைதளங்களில் இது சம்மந்தமாக நிறைய அந்த நேரத்தில் பதிவுகள் வந்து இன்னும் இருக்காருலாம் பேசினாங்க. உலகத்தில் எந்த தலைவரையுமே எந்த நாட்டு மக்களுமே அப்படி பேசினா வரலாறே கிடையாது. கியூபாவில் அந்த இவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அவர் பேர் என்னப்பா, கியூபாவில் சேகுவாரா கூட போராடினார் ஒருத்தர். அவர் வந்து பார்த்திங்கன்னா 90 வயசுக்கு மேலே என்னமோ இருந்தார். அங்கே அப்பயே அவருடைய இறப்புக்கு எல்லாம் ஃபீல் பண்ணாங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இல்லை இது ரொம்ப முக்கியமான விஷயம். கருணாநிதி அவர்கள் எப்படி ஒரு சமூகத்தில் இருந்தார் என்பதை நாம் இந்த தலைமுறை நீங்கள் கண்ணால் பார்க்குறோம். இப்போ எப்படி கட்டமைப்பு நடக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்குறோம்.
இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேனாவை நம்ம பார்த்தோம்னா அவர் ஞாபகம் வரணும். இதுதான் இப்போ இந்த வேலை தான் நடந்துருக்கு எழுத்தாளர் போல. சார். பேனாவாக பார்க்காம இருக்க முடியாது சார். இது ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க வாழ்க்கையில். இதை பார்க்கும் போதெல்லாம் அவர் ஞாபகம் வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு? என்னமோ இங்கே எழுத்தாளர்களே இல்லாத மாதிரி, இங்கே கவிஞர்களே இல்லாத மாதிரி, இவர் மட்டும்தான் தமிழுக்கு வந்து ஒரே ஒரு கவிஞர் மாதிரி. நீங்கள் போய் பேனா சிலை ஏன் வைக்கிறீங்க? அவர் வீட்டை வந்து ஹாஸ்பிட்டலாக மாற்றணும்னு சொன்னாரா? இன்னும் மாற்றலை. அவருடைய ஆசையை நிறைவேற்றுங்க. வீட்டை எழுதி கொடுங்க கவர்மெண்ட்டுக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக மாற்றுங்க. பேனா வச்சு என்ன புண்ணியம்? அது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்களுக்குலாம் ஒரு வேனை போட்டு எடுத்துகிட்டு போய் பேனா சிலையை எடுத்துகிட்டு போய் அவங்க மைண்ட்லலாம் கன்சியூவ் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா பெரிய பேனா ஃபோட்டோவோட ஒரு பாட புத்தகத்தில் பாடம் வரும். இவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இவர் எப்படி எழுதி கிச்சார் தெரியுமா, ஆஹா வாஹா அப்படின்னு. இப்படித்தான் ஈவேராவை கட்டமைச்சாங்க. இப்போ நமக்குலாம் தெரியும்ல இல்லையா? அந்தளவுலாம் மக்கள் கொண்டாட இல்லையா இவரை? கட்டமைப்பு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பையன்ட்ட நம்ம ஒரு தடவை சொல்லுவோம், இல்லைப்பா அந்தளவுலாம் இல்லை, நமக்கு யோசனை இருந்தால் சொல்லுவோம், இல்லை நம்மளும் சொல்ல மாட்டோம், விட்டுருவோம். அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் ஏதோ பெரிய ஆள் போல். அப்படி தான் இப்போ நீங்கள் எல்லாம் நானெல்லாம் ஏமாந்துட்டுருக்கோம், ஈவே ராமசாமி பெரிய ஆள் பெரிய ஆள்னு. அங்கே அந்த டைமில் வாழ்ந்தவங்க அவர் ஒரு மனுஷனாகவே மதிக்கலை. அப்புறம் எங்கே பெரிய மனுஷனாக மதிக்கிறது? சார், சாகிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி போகிறப்ப தான் அவர் மேலே செருப்பு வீசுகிறாங்க ஸ்ரீரங்கத்தில். இப்போ ஒரு பெரிய தலைவராக இருந்தால் எப்படி செருப்பு வீசியிருப்பாங்க? செருப்பை வீசுனது மட்டும் இல்லை, ஒரு செருப்பு ரிக்ஷாக்குள்ளே வந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டார், அங்கே செருப்பு அடிக்கிறான்னு உடனே கிளம்பி ஓட்டார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. திருப்பி அந்த ரிக்ஷாக்காரனை டார்ச்சர் பண்ணி செருப்பு வீசப்பட்ட இடத்துக்கு வர்றார். எந்த திசையிலேருந்து செருப்பு வந்ததோ அங்கே போய் தேடுறார். எப்படியும் ஒரு செருப்பை ரிக்ஷாக்குள்ளே போட்டான், இன்னொரு செருப்பு அங்கே தான் இருக்கும் அப்படின்னு அந்த செருப்பை போய் தேடி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஜோடி செருப்பு கரெக்ட் பண்ணி அந்த செருப்பு தூக்கிட்டே மெட்ராஸ்க்கு வர்றார். நான் உடனே அபாண்டமாக பேசுகிறேன் நீங்கள் நினைக்காதீங்க. அவரை பற்றி ஒரு படம் எடுத்தாங்க, சத்யராஜ் குஷ்புலாம் நடித்தாங்க. அந்த படத்தில் இந்த சீன் இருக்குது. இது ஒரு பெருமையாக வேறு சீனாக வேறு எடுத்து வச்சுருக்கிறாங்க. செருப்புக்கு இது இல்லாமல் அந்த செருப்பு தூக்கிட்டு மெட்ராஸ் வந்து வருவார். இவ்வளோ தான் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு இருந்த மரியாதை. பெரிய தலைவராக இருந்தால் எப்படி அசால்ட்டாக செருப்பில் அடிக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். இறப்புக்கு பிறகு ஒரு கட்டமைப்பு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இது ரான்னு போட்டதெல்லாம் ஆச்சரியமே இல்லை சார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வந்து சொல்கிறியான்னு கேட்டவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமா? அதான் நான் சொன்னேன், அது கான்செப்ட் பாரு. முதலீட்டாளரெல்லாம் உட்கார வச்சுட்டு இது இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னா அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் தர முடியாதுன்னா சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே ரான்னு கூப்பிட்றாங்க மாநாட்டுக்கு. கூட்டமே வரமாட்டேதுப்பா திமுகவில். பின்னாடி வேற பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாலின் அது எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, அது ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. இந்த பெண்கள் ஆடுறத அந்த பெருந்தலைவர்கள் ரசிப்பதை போன்ற ஒரு காட்சி அங்கே இருந்தது. அபாண்டமாக இல்லை, நான் என்னங்க பண்ணுறது, அப்படி தாங்க இருந்தது. அங்கே இருந்த திமுக காரங்க மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அந்த கருணாநிதி அவர்கள் மாநாட மயிலாடவை எப்படி ஆர்வத்தோடு பார்த்தாலோ அதே போல் இங்கே பார்க்குறேன். புரியுதுங்களா? நாங்கள் என்னங்க பண்ணுறது, நாங்களாம் உங்களை ஆட சொல்கிறோம், நீங்கள் ஆடுறீங்க, அப்புறம் கலாச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நாங்கள் மட்டுமா பார்க்குறோம், ஊரே பார்க்குது. எல்லாமே அட்டர் ஃபிளாப் சார். அதுவும் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றது பிறகு எதுவுமே சக்சஸ்ஃபுல்லா முடியுது. எந்த ஒரு பெரிய மாநாடோ ஒரு கூட்டமோ எதுவும் அறிவாலயத்துக்கு நடந்த கூட்டம் எல்லாமே தப்பிச்சிடுறாங்க. பட் வெளியில ஸ்டேஜ் போட்டாலே காலி ஆயிடுறாங்க. என்ன ரீசன் சார்? நீங்கள் சொன்னது போலங்க, கலைஞர் 100ன்னு ஒரு விழா எடுத்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா திரை பிரபலங்கள் எல்லாரும் வர ஒரு இது. அது வந்து ரஜினி, கமல், தனுஷ் எல்லோரும் வந்தாங்க. இவங்கெல்லாம் வராங்கன்னா ஒரு கூட்டம் வரும். அவங்கெல்லாம் வந்தும் கூட திரையில் ஒரு உச்சபட்ச நட்சத்திரம் ரஜினி, கமல் எல்லாம். அரசியலில் தான் பாவம் ஒரு ஃப்ளாப்பு, அட்டர் ஃப்ளாப். பட் நடிப்பு துறையில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுலேயும் நிறையா அரசியல் பண்ணார், அரசியல் சம்மந்தமான திருட்டுத்தனங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. பட் நடிகராக உண்மையிலே ஒரு நல்ல நடிகர், அதில் மாற்றுக்கிறது இல்லை. குணா மாதிரி நிறையா திருட்டுத்தனம்லாம் நடுவில் நிறையா பண்ணார். பட் அது கிரியேட்டராக பண்ணுது. பட் நடிகராக இஸ் குட். அவங்கெல்லாம் வந்து கூட கூட்டம் வரல. அப்போது கருணாநிதி அவர்கள் மேலே மக்களுக்கு இருக்கிற வெறுப்பை தான் நீங்கள் போடுறீங்க. திமுக கூட்டத்துக்கு வராது ஒரு நீங்கள் ஸ்டாலினுக்கு அப்புறம் சொல்கிறீங்க. நான் கருணாநிதியிலேருந்தே இப்படி தாங்கிறேன். நான் சொல்ல வரதை நீங்கள் புரிஞ்சுக்காங்க. நீங்கள் சொல்ல அட்லீஸ்ட் க்ரௌடாக உட்காந்துருக்கும் சார். இப்போ நம்ம இப்போ நேரு ஸ்டேடியம் வந்து நிறைய ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், ஃபுல்லாக ஆளுங்க இருப்பாங்க. இவங்க ஆளை கூட கூப்பிட முடியலன்றதான் கேள்வி வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையில் உண்மைதான். கருணாநிதி அவர்களுடைய அந்த பேச்சு, இந்த விஷயங்கள் அதெல்லாம் ஸ்டாலின்கிட்ட இல்லை. கருணாநிதி வந்து ஸ்பான்டேனியஸாக ஆன்சர் பண்ணுவார், அதில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸ்பான்டேனியஸாக ஆன்சர் பண்ணுறதுல கருணாநிதி ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப மேனிப்புலேட்டிவாக பேசுவார். ஒரு பெரிய ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவை மேனிப்புலேட் பண்ணிட்டு போயிடுவார். அங்கே லட்சக்கணக்கான பேர் செத்துட்டு இருப்பான்,
உயிரை விட்டுட்ருப்பான், நம்ம சொந்தக்காரன் ஈழத்தில் செத்துட்ருப்பான், மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை அப்படின்ட்டு போயிட்டு இருப்பார். இதெல்லாம் பெருமையாக வேறு பேசுவாங்க. என்னமோ இந்த மேனிப்புலேட் பண்ணுற அந்த ஸ்கில் வந்து அவருக்கு இருந்தது. இவருக்கு என்னென்னா துண்டு சீட்டு பார்க்காம இதனால் பேச முடியல. சார் சீட்டு வச்சுட்டு பேசுகிறது அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், பண்ணலாம். இப்போ வந்து சார் ஒரு 1900 இல்லை 1860 1860 எக்ஸாக்ட்லி 1860 இதை நீங்கள் பார்த்து பேசுனீங்கன்னா தப்பு இல்லை. என்னுடைய தந்தை கருணாநிதினு அவர் பேசுகிறாருன்னு வைங்க, அது கூடமா என் பேப்பரை பார்த்து படிப்பேன். இதுதான் மக்கள் கேள்வி. நான் இது வழக்கமாக ஒரு டைலாக் சொன்னால் கருணாநிதியுடைய மகன் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், இப்போல்லாம் சொல்கிறது இல்லை. அது கூட நீங்கள் ஏன் பேப்பரில் பார்த்து படிக்கிறீங்க? வணக்கம் அப்படின்னு, வணக்கம், புரியுதுங்களா? இப்போ நீங்கள் எதுக்காக வரணும்னு யோசிக்கிறான், திமுக காரங்களே யோசிக்கிறாங்க எதுக்காக வரணும். இன்னொன்று, திமுக என்றைக்குமே ஒரு பெரிய கட்சியெல்லாம் கிடையாது, பர்சன்டேஜ் வைஸ் அவங்க பெரிய ஆளுங்க கிடையாது, என்றைக்குமே இருந்ததில்லை. கருணாநிதி காலத்தில் அவருடைய பேச்சு மற்ற விஷயங்களுக்காக கூட்டம் ஓரளவு வந்ததுன்னா கூட இப்போ அதுவும் இல்லை, பேச்சாற்றல் இல்லை. ஸ்டாலின் அவர்களுடைய எந்த விதமான ஒரு ஸ்கில்லுமே மக்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்றது மக்களுக்கு புரியுது. நீங்கள் ஏன் பில்டப் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து வாக்கிங் போகிற மாதிரி வீடியோ போடுறதும், சைக்கிளிங் போடுற மாதிரி வீடியோ போடுறதும், ஐயோ அந்த ஜிம்மி வீடியோ பார்த்தீங்களா, அதெல்லாம் செம்ம காமெடியாக இருந்தது. ஆதித்யா சேனலில் போட வேண்டிய வீடியோ அது, அதை எடுத்துன்னு நியூஸ் சேனலில் போடுறதும். சார் மக்களை ஊக்குவிக்கிறார் சார், எக்ஸசைஸ் பண்ண. மக்களை ஊக்குவிச்சது நரேந்திர மோடி அவர்கள். எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்லி ஃபிட் இண்டியா மூமெண்ட்டுன்னு ஆரம்பித்து அவர் வந்து யோகா பண்ணுற வீடியோவை போட்டு எல்லாரையும் சவால் விட்டு உள்ளே கூப்பிட்றாரு. நடிகர்கள், கிரிக்கெட்டர்ஸ்லாம் அவரை பார்த்து போடுறாங்க. எக்ஸசைஸ் பண்ணுன்ற ஒரு மனோபாவத்தை ஒரு மூமெண்ட் மாதிரி சோஷியல் மீடியாவிலையும் இதுலேயும் க்ரியேட் பண்ணார். இவர் அப்படி பண்ணல, நான் ஃபிட்டாக இருக்கேன்னு காட்டுறாரு. யார்கிட்டையும் இவர் வந்து இன்வைட் பண்ணல ஃபிட்டு இது பண்ணுறேன்னு சொல்லி. பட் இவர் வந்து அந்தளவுக்கு ஃபிட்டாகவும் இல்லை. நான் அதை பேச விரும்பலை. நான் அது மாதிரி உடல் ரீதியான விஷயங்களை நான் என்றைக்குமே பேச மாட்டேன். அது இயற்கை, எல்லாருக்கும் வரும், உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும், யாரும் ஒன்றும் இம்மார்ட்டல் கிடையாது. பட் அது பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் அந்த போலியான ஒரு பிம்பம் இருக்குல்ல, போலியான ஒரு பிம்பம், போலியான ஒரு சிகை அலங்காரம், இதெல்லாம் வந்து என்னென்னா, இப்போது கருணாநிதிக்கிட்ட அந்த மாதிரியான போலித்தனம் கிடையாது. கருணாநிதி மேலே எனக்கே 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அவர் வந்து வழுக்கத்தலைன்னா வழுக்கத்தலையாக தான் இருந்தார். புரியுதுங்களா? டோபா வச்சிக்கல, 100 கோடி செலவு பண்ணி டோபா வச்சிக்கல. நான் யாரையோ கம்பேர் பண்ணி பேசல, உங்கள் அப்பாவே கம்பேர் பண்ணி உங்களை கலாய்க்கிறேன். அவர் வச்சிக்கல. அவர் ஒரு வீல் சேரில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தப்போ வீல் சேர்லேயே வந்தார் போனார். புரியுதுங்களா? நான் வந்து இது அது மாதிரி பண்ணிக்கல. அது மாதிரி பண்ணும்போது தான் மக்களுக்கு என்ன நினைக்கிறேன், ஏன்ப்பா எங்களை சீட் பண்ணுறீங்க, என்ன அவசியம் இருக்குது? இயல்பாக இருங்க. இயல்பாக இருந்தால் தான் மக்களுக்கு பிடிக்கும். இப்போ நீங்கள் கூட்டம் வரமாட்டேதுன்னா எப்படி கூட்டம் வரும்? என்ன இருக்குது உங்கள்கிட்ட? அப்பா பையன் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் உதயநிதியோட பையனை போட்டு இப்போ ஃபோட்டோ மொத்தம் போடுறான், 4ஆம் கலைஞரேன்னு போடுறான், 4ஆம் இதுவே அண்ணாதுரையே பெரிய ராமசாமியெல்லாம் போடுறானுங்க. அப்போ அதை பார்க்கும்போது என்ன இது ஒரு அசிங்கமாக இல்லையா? ஒரு வாரிசு அரசியல் பண்ணுறீங்க, இவ்வளோ கேவலமாகவா பண்ணுவீங்க அப்படின்னு தெரிலிங்க. எனக்கு என்னன்னு தெரில. அதுவரை ஒரு அந்த பையன் தம்பி ஏதோ ஃபுட்பால் விளையாண்டா உடனே இந்த மரோடானாவா அவர் யார், அவரோடெல்லாம் கம்பேர் பண்ணி ஒரு சேனலில் யூடியூப் சேனலில் போட்டாங்க. கலகிறாரு, டே அப்பா டே உங்களெல்லாம் எனக்கு என்ன தான் காசு வாங்கி நியூஸ் போட்டாலும் ஒரு வெக்கமாக இல்லையாடா? போடும்போது ஒரு கூச்சமாக இருக்காது? இந்த இதெல்லாம் ரெடி பண்ணும்போது, அது பேர் என்ன, தம்ப்நெல்லாம் ரெடி பண்ணும்போது வெக்கமாக இருக்காது? அசிங்கம் பிடிங்கி தின்னாது இப்படிலாம் போடுறோம். ஜாலரா அடிக்கிறது ஒரு அளவு இல்லையா? ஸோ என்னென்னா, மக்களுக்குடைய அந்த மதிப்பை, நன்மதிப்பை திமுக இழந்து விட்டது. இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் இல்லாமல் இவங்க ஆட்சி அமைச்சதே கிடையாது. ஆனால் இப்போ நாங்கள் சென்ட்ரலில் சோல் மெஜாரிட்டியில் இருக்கோம். மக்களோடு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். உலகத்தினுடைய ஜனநாயக கட்சியில் மிகப்பெரிய கட்சியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் மக்களோட மக்களாக இருக்கோம். மக்கள்கிட்ட நடிக்கலை, மக்கள்கிட்ட நாங்கள் வந்து ஏமாற்றலை, மேக்கப் போட்டு ஏமாற்றலை, டோபா வச்சு ஏமாற்றலை. நரேந்திர மோடி போகிறாரா, டேரெக்டாக போய் கடலில் குளிக்கிறார். அவருடைய ஃபிட்னஸ் என்னவோ அதை காட்டுறாரு. அந்த வீடியோ வந்து நான் பார்த்தேன். எல்லாரும் நம்மலாம் வந்து கொஞ்சம் போயிட்டு நின்றுருவோம், நல்லா உள்ள போடுறாங்க. ரொம்ப தைரியமாக வந்து பாருங்க, 10 நாள் சாப்பிடல, எதுவும் பண்ணல, அப்படியே வந்து அந்த அந்த இதில் வந்து தன்னுடைய செஸ்ட் வரையும் தண்ணி வர அளவுக்கு அவர் நடக்கிறாங்க. ஒரு 70 இயர்ஸ் 10 நாள் சாப்பிடல. பனிக்காலம் இது என்ன எப்படி சொல்கிறதுனே தெரியும். பனிக்காலம் ஜில்லுன்னு இருக்கும், தண்ணி வந்து பயங்கர ஜில்லுன்னு இருக்கும். இன்னொன்றுங்க, நீங்கள் வந்து போன தடவை மேன் வெர்சஸ் வைல்டுன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமை வந்து நரேந்திர மோடி பார்ட்டிசிபேட் பண்ணார். அது ஏதோ எல்லாம் அப்படியே சாதாரணமாக. அது காஷ்மீரில் ஒரு நதியில் அது ஊழ்ந்து முங்கி எஞ்சி வருவாங்க.
ஒரு படகு மாதிரி போய் அது பயங்கர குளிராக இருக்குங்க. அவர் என்ன சொல்றாரு, இந்த இடத்துக்குலாம் நான் ஏற்கனவே வந்திருக்கேன் அப்படின்னு அந்த அந்த மேனசஸ் அந்த அவர்கிட்ட அவர் பேர் என்னவோ மறந்துட்டேன், அவர்கிட்ட சொல்லுவார். ஆக்சுவலாக அவர் வந்திருக்கார் துறவரம் தேடி, ஆன்மீகத்தை தேடி ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம் இமயமலை பகுதிகளில். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிச்சிங்கன்னா தெரியும். அலைஞ்சி தெரிஞ்சு குருவை தேடி அலைஞ்சிருக்கார். ஆனால் அப்போ அவருடைய வயசு வேறு. இப்போ ஒரு 70s இருக்கிற ஒரு மனிதர், சார் வயசை விடுங்க, 70s விடுங்க, அவருக்கு இல்லாத ஒரு வசதி வேறு யாருக்கு இருக்கு இந்த நாட்டில்? அப்படி இல்லை. அவர் இப்படி நினச்சா என்ன வேணும் நடக்கும் சார். இல்லைங்க, இது வந்து காங்கிரஸ் இல்லை. நீங்கள் வந்து தனி விமானத்தை வச்சுக்கிட்டு குடும்பத்தோட டூர் போகிறது. இந்த ஒரு ஃபோட்டோ வந்தது பார்த்தீங்களா, இந்த ராக்கெட் விஞ்ஞானிகள் இஸ்ரோவில் சைக்கிள் கேரியரை வச்சு அந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க, ராக்கெட்டோட ஒரு பாகத்தை. அதே டைமில் இந்த இந்திரா குடும்பம் என்ன பண்ணுன்னா, ராஜீவ் குடும்பம் ஃபேமிலியோட தனி விமானத்தில் ட்ரிப்பு போயிட்டுருக்கு. அந்த வேலையை இவர் பண்ணலை. எந்த எக்ஸ்ட்ரா சொஃபஸ்டிகேஷனையும் அவர் அனுபவிக்கலாம். அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே அவங்களுடைய வருமானத்தில் என்ன வாழ்க்கையோ அதை மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. குறைந்தபட்ச இன்ஃப்ளூயன்ஸ் கூட பயன்படுத்தலைங்க. இல்லை அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட சில பேருக்கு டொனேட் பண்ணுறாரு, புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாருல, அது அவர் சேர்த்து வச்ச பணத்தை தான் கொடுக்குறாரு. இட் இஸ் நாட் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஃபண்ட் ஆர் பிஜேபி. அவருக்கு வர்ற அந்த ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்குது பாருங்க, அதை ஏலம் விட்டு அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு. பிஎம் கேர்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு நிதியாக கொடுக்குறாரு. அவர் போட்ட கோட்டு, அவர் பயன்படுத்தின பொருட்கள், அவருக்கு வந்த கிஃப்ட்டு. இதே ஊரில் பிரதிபா பாட்டீல் சவுத் ஆஃப்ரிக்கா ட்ரிப் போனாங்க, 4 லாரி அச்சு அது ப்ரெசென்ட் வந்தது மட்டும் இல்லைங்க, கவர்னர் மாளிகையில் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இது இப்போ ஜனாதிபதி மாளிகையில். நீங்கள் பெண்ணிய முன்னேற்றம்னு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கருணாநிதி ஆட்சி காலத்தில் தமிழ் மாநாடு ஒன்று போட்டார். உலகத்தமிழ் மாநாடு இல்லை அது. ஆக்சுவலாக உலகத்தமிழ் மாநாடு நடத்துகிறவங்க அதுக்கு அப்ரூவல் கொடுக்க ஒத்துக்கலை. ஏதோ ஒரு வார்த்தையை மாற்றி போட்டு ஒரு ட்ராமா பண்ணாங்க, தமிழ் வளர்ச்சியோ சம்திங் என்னமோ ஒன்று. தமிழ் மாநாடு ஒன்று நடத்துனாங்க. அதில் ஒருத்தர் வந்து கவிதை ஒன்று படித்தார். முன்பெல்லாம் எனக்கு பெண் என்றால் ஞாபகம் வருவது பிராந்தி பாட்டில், இப்பொழுதெல்லாம் எனக்கு பெண் என்றால் ஞாபகம் வருவது பிரதிபா பாட்டில். எது பிரதிபா பாட்டில உட்கார வச்சுன்னு கருணாநிதியை உட்கார வச்சுன்னு கவிதையை படித்தாங்க எல்லாரும். இது நான் சொல்ல, விகடனில் அப்போ விமர்சனமாக வந்தது. என்னையா மாநாடு நடத்துறீங்க அப்படின்னு. ஆனந்தவெல்லாம் அப்போ தைரியமாக எழுதிட்டு இருந்த காலம், இப்போ மாதிரி கிடையாது வந்தது. இவ்வளோ தான் இவங்களுடைய பெண்ணிய, நீங்கள் சொல்கிற அந்த பெண்ணிய முன்னேற்றத்திற்கான தத்துவம் இவ்வளோ தான், புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கு அந்த மேன் வெர்சஸ் வயல்லே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த காஷ்மீரில் போய்ட்டு ஒரு அங்கே இருக்கிற அந்த ஜில்லு தண்ணியில் உள்ளே இறங்கவே முடியாது. அந்த வயசுலாம் நம்ம என்னெல்லாம் யோசிக்கவே முடியல. இன்னொன்றுங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்துறதுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனாவோ எங்கேயோ ஒரு இடத்துல, ஏங்க அவங்க யார் தெரியுமாங்க, பிரைம் மினிஸ்டருடைய அக்கா பையங்க, பிரைம் மினிஸ்டருடைய ஓரவத்தியோட நாத்தனார் பொண்ணுடைய ஒன்று விட்ட மச்சானோட, சொல்லுங்கள், ஒன்று விட்ட மச்சானோட தம்பி பையன்னு சொன்னால் கூட உள்ளே விடுவாங்களா விட மாட்டாங்களா? அதை விட்டா அவள் தான் அவர் காலி பண்ணுறாரு. அவங்க ஃபேமிலி யாரும் பண்ணது கிடையாதுங்க. நீங்கள் கருணாநிதிக்கு முன்பு வரை தமிழக அரசியலில் எல்லா தலைவர்களும் அப்படி தான் இருந்தாங்க. கர்ம வீரர் காமராஜர் மட்டும் சொல்லுவாங்க, எல்லாருமே அப்படி தான். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பார்த்துருக்கீங்களா? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வளாகம்னு முன்னாடி இருக்கும் பாருங்க, இந்த இது இருந்த இடத்துல முன்னாடி அப்படி தான் இருக்கும். ஒரு சிஎம்மாக இருந்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு திண்டிவனம் கெஸ்ட் ஹவுஸில் தங்குறாரு, கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில். அங்கே ஒரு பலாமரம் இருக்குது. அதில் பலாப்பழம் நல்லா காய்ச்சி நல்ல பதமாக தொங்குது. ரெட்டியாருடைய, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய டிரைவர் பார்க்குறாரு, சரி நல்லா இருக்கு அப்படின்ட்டு அறுத்து காரில் டிக்கியில் போட்டுறாரு. என்ன டிக்கியில் போட்டுட்டு சென்னை வந்து கார் நிப்பாட்டுறாரு. ஒரு அந்த டிக்கியில் இருந்ததே ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பார்த்துட்றாரு. என்ன இது, எப்படி இந்த பழம் வந்தது, யார் கொடுத்தா? இல்லைங்க யாரும் கொடுக்கலைங்க, கொடுத்து வாங்கினாங்கன்னா அவள் தான் தொலைச்சிடுவாங்க. கொடுக்கலாம் இல்லைங்க, நம்ம தங்கியிருந்தோம் இல்லைங்க, அங்கே பலாமரம் இருந்தது, அங்கே வந்து பலாப்பழம் வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். அவர் கையில் 4 ரூபா பணத்தை கொடுத்து இந்த பலாப்பழத்தை எடுத்துகிட்டு போய் திண்டிவனம் ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒப்படைச்சிட்டு ரசீது வாங்கிட்டு வரேன், கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, நீ எப்படி இதை எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஏங்க இந்த பலாப்பழமே 50 காசு தாங்க வரும், அப்போல்லாம் எட்டினா தானேங்க வரும், 4 ரூபா செலவு பண்ணி திண்டிவனம் போய் கொடுத்துட்டு வர சொல்கிறீங்களே, 4 ரூபா என் சொந்த காசு, ஆனால் அந்த எட்டனான்றது கவர்மெண்ட் காசு. கவர்மெண்ட் காசு நம்ம எடுக்கக்கூடாது, நீ போய் கொடுத்துட்டு வாங்குறாரு. இவர் பஸ் ஏறி கொண்டு போய் கொடுத்துட்டு ரசீது வாங்கி திருப்பி போகிறார். இப்படி தான் இருந்தாங்க. ஏன் ஈவன் அண்ணாதுரை வரைக்குமே எளிமையாக இருந்தவங்க தான். அண்ணாதுரைலாம் பெருசாக சொத்தெல்லாம் சேர்க்கல, ஊழலாம் பண்ணல. அது டிஃபால்ட்டாக இருந்ததுங்க அரசியலில்.
கருணாநிதி தான் குவாலிட்டி ஆயிடுச்சு. அப்படி இருந்தால் பெரிய குவாலிட்டி. கருணாநிதி தான் அந்த ஊழலை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தணும். ஜெயலலிதா மேலே ஊழல் புகார் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இன்ட்ரடியூஸ் பண்ணது கருணாநிதி தான். கருணாநிதி தான் தமிழக அரசியலில் ஊழல் ஆரம்பிக்குது. ஆனால் இன்னைய தேதியில் இப்படி ஒரு எளிமையான ஒரு மனிதரை நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் உலகமே வந்து பொருளாதாரத்தை நோக்கி ஓடுது, எத்திக்ஸை விட்டு வெளில வந்துருச்சு. எத்திக்ஸ் வெறும் வார்த்தை அளவில் பேசுகிறோம். சாதாரணமாக ஏங்க இப்போ சாதாரணமாக இப்போ நான் ஒரு மாநில செயலாளர், என்னை சுற்றி இருக்கவங்களே ஒரு சில இதை நான் யார் தெரியுமா, மாநில செயலாளர் கூட இருக்கேன். யூஸ்வலாக சொல்கிறேன், ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு லெட்டர் வாங்கிட்டு போகிறாங்க, ஏதோ அது கூட ஒரு பண்ணுறது இல்லைங்க. நம்மெல்லாம் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு நேர்மையாளர் நரேந்திர மோடி. யோசித்து பார்க்க முடியாத, அதாவது நரேந்திர மோடி அவர்கள் ஒரு 10 பைசா ஊழல் பண்ணல, டிரான்ஸ்பரன்சி வந்திருக்கு, இதெல்லாம் தாண்டி அநியாயத்துக்கு நல்லவருங்க அவர். தன்னுடைய குடும்பம் இப்போ ஒருத்தர் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, ஒருத்தர் இப்போ மளிகை கடை, அந்த மளிகை கடை வச்சு என்ன இருக்கோ அது மட்டும்தான் அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், இவ்வளோதான். பெத்த தாயோடைய இறுதி ஊர்வலம் 4 மணி நேரத்தில் முடிச்சுட்டு வர. இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா. யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய ஒரு சிஎம், இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய நிலப்பரப்பு, தேசத்தினுடைய மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட உத்தரப்பிரதேசத்தினுடைய சிஎம், அவங்க தங்கச்சியுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டுருவீங்க. ஒரு அரை குடிசையில் ஏதோ ஒரு சின்ன ஒரு டீ கடை மாதிரி வச்சு போச்சுட்டு கண்டுக்கிறதே இல்லை குடும்பத்தை. சுத்தம். ஒரு சிஎம்முடைய சகோதரி ஒரு குறைந்தபட்சம் கிடையாது. குடும்பத்தை பார்க்குறதுல கவர்மெண்ட் காசுலேருந்து ஒரு நயா பைசா குடும்பத்துக்கு போகிறது. நம்ம கதைகளில் கேள்விப்பட்டிருக்கோம், காமராஜர் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து டேப்பு போட்டு கொடுத்தது வந்து, எப்படி நீ வந்து எங்கள் அம்மாவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக டேப் போட்டு கொடுப்பேன்னு திட்டினாரு. அப்படிலாம் நேரில் பார்க்குறோம். இன்றைக்கி நேரில் இயல்பு வாழ்க்கையில் பார்க்குறோம். பாஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது சாத்தியமா? நரேந்திர மோடி எப்படி இருக்கார், யோகி மகராஜ் எப்படி இருக்கார், இன்னைக்கு பார்க்குறோம். அன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் வீடியோ போடுறாங்க, அவங்க சகோதரி இருக்கிற வாழ்வியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், யோகியோடைய சிஸ்டர்னு போட்டு பாருங்கள், எப்படி இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கைன்னு பாருங்கள். சாத்தியமே இல்லை. அவர் என்ன, நான் அரசியலில் இல்லை, சிஎம்மாக இல்லைன்னா என் சகோதரி என்ன வாழ்வியில் இருப்பாங்களோ அதே வாழ்வியில் தான் அவங்க இருக்கணுங்கிறாரு. அந்த இன்ஃப்ளூயன்ஸை கொஞ்சம் கூட குடும்பத்துக்கு கொண்டு வர, அதாவது ஊழல்கள்லாம் பெரிய வார்த்தைங்க, குறைந்தபட்சம் அந்த இன்ஃப்ளூயன்ஸு சாதாரணமாக ஒரு டிராஃபிக்கில் மாட்டும் போது அண்ணன் பேரை சொல்லிட்டு வெளில, இது கூட கிடையாதுங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு நேர்மை, யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு எத்திக்ஸ். இவங்கெல்லாம் வாழற காலத்தில் நம்ம வாழறோன்றதே நமக்கான ஒரு பெரிய கொடுப்பனை. உண்மையை சொல்கிறேன். காமராஜர் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம், மகாகவி பாரதி காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம், யோகி வாழ்ந்த காலத்தில், நரேந்திர மோடி வாழ்கிற காலத்தில், யோகி மகராஜ் வாழ்கிற காலத்தில் நாங்கள் வாழறோம். பெருமணம். சார், நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி, 2024 தேர்தல் மேட்டர் ஆஃப் மந்த்ஸ், 2 months 3 months தான் இருக்குது. ஒரு 3 முனை போட்டி தெளிவாக தெரியுது. அதிமுக, திமுக, பாஜக அப்படின்னு களம் இருக்குது. ஹவு கான்ஃபிடென்ட் யூ ஆர்? நடக்கிற தேர்தல் யார் பிரதமர் என்பதற்கான தேர்தல். யார் பிரதமர் என்பதற்கான தேர்தல் என்பதை தாண்டி நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர். நீ யார் கொண்டு கொடுக்குற? இது ஒரு பக்கம். நரேந்திர மோடி அவர்கள் மீது வைத்தெரிச்சலில் சித்தாந்த தொடர்பு எதுவுமே இல்லாமல் ஒன்றுக்கு ஒன்று மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி வைத்தறிச்சல்ல. அதாவது மோடிக்கு எதிராக மோடி வந்து விடக்கூடாது. இவங்கள்ட்ட யார் பிரதமர்னே அவங்களுக்கு தெரியல. மோடி வந்து விடக்கூடாது. ஆமாம், நீங்கள் உங்களுக்கு சரிங்க, நீங்கள் அது அவங்களே நம்ப மாட்டாங்க சொன்னாங்க, என்னங்க காமெடி பண்ணுறீங்கன்னா. ஒருவேளை நீங்கள் ஜெயிச்சுட்டா யாருங்க பிரதமர்னா தெரியாது. அவங்கள எங்களுக்கு வந்து மோடி எதிர்க்கணுங்க, வைத்தறிச்சலாக இருக்குது. மோடிக்கு எதிரான வைத்தறிச்சல், இவ்வளோ தான் இங்கே இருக்கிற கேள்வி. இப்போ திமுகவுக்காவது மோடிக்கு எதிரான வைத்தறிச்சல் அப்படின்ற ஒரு டீம்லையா போய் சேர்ந்து இந்தி கூட்டிலாம் அவங்க இந்தி கற்றுன்னு வான்னு சொன்னாலும் சரி, எதை கொண்டு அடித்தாலும் சரி, சோனியா நடந்து போகும்போது எல்லாருக்கும் வணக்கம் வச்சுன்னு ஸ்டாலினுக்கு மட்டும் வணக்கம் வைக்காமல் அவாய்ட் பண்ணிட்டு போனாலும் சரி, பெங்களூர் கூட்டத்தில் முதல் லைனில் இருந்தவரை தள்ளி விட்டு 2வது லைனில் தள்ளி விட்டாலும் சரி, எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் ஒரு வடிவ ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்கள், சோறா சோரணையா, சோறு தான், அது மாதிரி இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். மற்றவர்களுக்கு யார் பிரதமர்ன்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்லி? மும்முனை போட்டியில் கான்செப்சுவலாக தமிழகத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் மீது கட்டமைக்கப்பட்ட பல பொய் பிம்பங்கள் உடைக்கப்பட்டாகிவிட்டது. இன்றைக்கி டைரக்ட் பெனிஃபிஷரிஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேரில் ஒரு மேக்சிமம் 80% நரேந்திர மோடி அவர்களது திட்டத்தில் ஏதாவது ஒரு திட்டத்தில் பயனாளிகளாக இருக்காங்க. ரேஷன் கடையில் அரிசி வாங்குறவங்க பயனாளிகள், அங்கே போடுற 20 கிலோ அரிசி நரேந்திர மோடி கொடுக்குறது. பயணிக்கிற சாலை 80% நான் சொல்கிறது தப்பு. 4 வழிச்சாலையில் எல்லாரும் பயணிக்கிறோம். 100% பேர் பயனாளிகள்.
மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்குற சூழல் நிதி நரேந்திர மோடி கொடுக்குறது, ஜல்ஜீவன் திட்டம் வீட்டுக்கு வீடு குழாய் மூலமாக குடிநீர் நரேந்திர மோடி கொடுத்துருக்காரு, பேங்க் அக்கௌண்ட் ஜன்தன் யோஜனா கொடுத்துருக்காரு, எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காரு, எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணியிருக்காரு. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் மனதில் நின்று விட்டது. விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் பணம், அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தெரியுங்களா? நீங்கள் கிராமத்தில் போய் கேட்டு பாருங்கள். அந்த 6000 ரூபாய் 2000 3 தடவை போடுறது, அந்த 6000 ரூபான்றது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது விவசாயிகளுக்கு. எல்லோருமே ஏதாவது ஒரு முத்ரா கடன், 2 கோடி பேர் தமிழகத்தில் முத்ரா கடன் வாங்கியிருக்காங்க. 2 கோடி பேர் முத்ரா கடன் வாங்கியிருக்காங்க. அப்போது முழுமையாக தமிழகத்தில் இருக்கிற பயனாளிகள் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஓட்டு போட்டாலே போதுமானது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு எலெக்ஷனை நம்ம களத்தில் சந்திக்கிறோம்.